லாஸ்ட் வீடியோவில் நம்ம பேஸ்மெண்ட்டோட பார்ட் 1 வீடியோ பார்த்தோம். இப்போ பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா பிளிந்த் பீம் எப்படி போடுறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம எர்த்துக்குள்ளே எப்படி பில்லர் காங்கிரீட் போட்டாங்கங்கிறத பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா பில்லரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இதுக்கு மேலே நம்ம பிரிக்கு வச்சு கட்டிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த கட்டின பிரிக்கு மேலே நம்ம தண்ணி நினச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி நம்ம காங்கிரீட் கட்டும் போதும் சரி, பிரிக் ஒர்க் பண்ணும்போதும் சரி, ஒவ்வொரு முறையும் நம்ம நல்லா தண்ணி நினச்சி விடணும். இந்த பிரிக்குக்கு மேலே தான் நம்ம வந்து பிளிந்த் பீம் போட போகிறோம். அதாவது எர்த்தில் போடுற பீமை வந்து பிளிந்த் பீம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லா பில்லரையும் கனெக்ட் பண்ணி பீம் போடுவாங்க. நம்ம பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரை வச்சு எந்த இடத்துல பீம் வேணும் வேணாங்கிறத வந்து இன்ஜினியர் தான் முடிவு பண்ணுவார். இப்போ இந்த பில்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா எல் ஷேப்பில் வந்து பில்டிங் வருது. அதாவது லெஃப்ட் அண்ட் பேக்கில் வந்து பில்டிங் வருது. அதனால் அந்த இடத்துல மட்டும் நம்ம பீம் போட்டு அதுக்கு மேலே வந்து தளம் போட்டுருவாங்க. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா போர் வர்றதுனால அந்த இடத்துல வந்து தளம் கிடையாது. இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த பீம் மேலே நம்ம பலகை அடித்து அதில் காங்கிரீட் கொட்ட ஆரம்பித்தாச்சு. இந்த பீமோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 2 அடி உயரம் உள்ள பீம் தாங்க போட்டுட்ருக்காங்க. இந்த பீம் ஃபில்லிங்க்கு நம்ம காங்கிரீட் மிக்ஸ் பண்ணுற மிஷின் வர வச்சு தான் பண்ணியிருக்கோம். சின்ன இடமா இருந்தால் கையிலே மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். இது சின்ன இடம் தான், அதனால் இந்த பீம் ஃபில்லிங் ஒர்க் வந்து 2 ஹவர்ஸ்லேயே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் காங்கிரீட் கொட்டிகிட்டே இருப்பாங்க, ஒருத்தர் வந்து அதை குத்தி விடுவார். நல்லா எல்லா இடத்துலையும் செட் ஆகிறதுக்காக அப்படி பண்ணுவாங்க. இப்போ அடுத்த நாள் பார்த்திங்கன்னா பலகையெல்லாம் பிரித்தாச்சு. பலகையெல்லாம் பிரிச்சுட்டு அது மேலே பிரிக் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம பில்டிங் வர்ற ஏரியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி பிரிக் ஒர்க் பண்ணிகிட்டே போவாங்க. பில்டிங் வராத இடத்துல அந்த பிளிந்த் பீமோடையே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு மேலே வந்து பிரிக் ஒர்க் வராது. இந்த பிரிக் ஒர்க் எது வரைக்கும் கட்டுவாங்க அப்படின்னா தரத்தளத்துலேருந்து நம்ம எவ்வளோ அடி பேஸ்மெண்ட் வேணும்னு கேட்குறோமோ அது வரைக்கும் கட்டுவாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா 4 அடி உயரம் போட்டிருக்கோம். 2 அடி வந்து பீம் வந்துடும், 2 அடி வந்து பிரிக் வந்துடும். இந்த மாதிரி தாங்க பில்லரையும் பீமையும் கனெக்ட் பண்ணுவாங்க. நம்ம போர்லாம் போட்டு அதுக்கப்புறம் இந்த பேஸ்மெண்ட் போடுறதுக்கே நம்ம எதிர்பார்க்காத அளவு பட்ஜெட் வந்துடுங்க. நம்ம பில்டிங்க்கு ஆகக்கூடிய செலவை குறைக்கிறதுக்காக நாங்கள் வந்து ஃபுல் கான்ட்ராக்ட் விடலைங்க, டெய்லி வேஜெண்ட் தான் விட்டோம். அடுத்ததான் நம்ம பிளிந்த் பீம் ஒர்க் முடிஞ்ச பிறகு நம்ம செப்டி டேங்குக்காக குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க. இது இந்த பிரிக் ஒர்க்லாம் முடிஞ்ச பிறகு தாங்க தோண்டுவாங்க, முன்னாடியே தோண்ட மாட்டாங்க. நம்ம ஏரியாவில் கார்ப்பரேஷன் வாட்டர் கனெக்ஷன் வரப்போகுது அப்படின்னா அதுக்கான வாட்டர் டேங்க்குக்கும் நம்ம இப்போயே குழி தோண்டி வச்சிடணும். நம்ம டேங்க்குக்காக தோண்டின மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம பில்டிங்குள்ளேயே போட்டாச்சு. நம்ம பில்டிங்க்கு தளம் போடணும் இல்லையா, அதுக்காக அங்கேயே போட்டாச்சு. இந்த இமேஜில் பார்த்திங்கன்னா தெரியும், லெஃப்ட் சைடு வந்து வாட்டர் டேங்க், ரைட் சைடில் வந்து செப்டி டேங்க். இந்த டேங்க்கோட தளத்தில் பார்த்திங்கன்னா கலவை போட்டாச்சு. அதுக்கடுத்து இதுக்கு மேலே வந்து பிரிக் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த லெஃப்ட் சைடில் உள்ளது தான் வாட்டர் டேங்க், ரைட் சைடில் உள்ளது செப்டி டேங்க். செப்டி டேங்கில் வந்து தரையில் வந்து தளம் போட மாட்டாங்க, தண்ணிலாம் உள்ளே இழுக்கணும் இல்லையா, அதனால் சுற்றி முண்டுகள் வச்சு நல்லா கட்டிடுவாங்க. தண்ணியெல்லாம் வந்து தரைக்குள்ளேயே வந்து இஞ்சிடும். ஃப்யூச்சரில் நம்ம ஏரியாவில் பாதாள சாக்கடை கனெக்ஷன் வருது அப்படின்னா அதுக்கான பைப்பையும் இப்பயே வச்சு அதுக்கான ஒரு பொய்க்கல் வச்சு கட்டிடுவாங்க. இதில் நம்ம வாட்டர் டேங்க்கு மட்டும் கொஞ்சம் ஓப்பன் விட்டுட்டு மீதி எல்லா இடமும் நம்ம காங்கிரீட் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த இமேஜில் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த பிளிந்த் பீம் வந்து காங்கிரீட் ஃபில் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் வாட்டர் டேங்க்கும் செப்டி டேங்க்கும் காங்கிரீட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கு. இந்த ஏரியாவில் ட்ரைனேஜ் வசதி கிடையாது, அதனால் நம்ம வீட்டோட கழிவு தண்ணியெல்லாம் நம்ம இடத்துக்குள்ளேயே தான் விட்டாகணும். அதுக்காக வீட்டோட பேக் சைட்லேயே பார்த்திங்கன்னா நாங்கள் பெரிய குழி தோண்டி அதில் 1.5 ஜல்லி போட்டு ஃபில் பண்ணியிருக்காங்க. இப்போ தளத்தில் மணலெல்லாம் நல்லா பரப்பி விட்டுட்டு அது மேலே காங்கிரீட் கொட்டி தளம் போட்டுட்ருக்காங்க. இது தாங்க தளம் போட்டதுக்கப்புறம் உள்ள இமேஜ். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பில்டிங்கை சுற்றி பேஸ்மெண்ட்டில் வந்து பூச்சி பூசிடணும். இது வந்து நம்ம பேஸ்மெண்ட்டில் வந்து தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காகவும் பூச்சிகள் அரிக்காமல் இருக்கிறதுக்காகவும் சுற்றி பூசி தான் ஆகணும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்மளோட பேஸ்மெண்ட் வந்து முடிஞ்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் வந்து பேஸ்மெண்ட் பார்ட் 2 வீடியோ பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.